ரைஸ்ல அந்த நண்டு குழம்பு போட்டு நல்ல ஒரு வாழை இலையில சுட சுட சோறு போட்டு அது மேல பெப்பர் தூக்கலா போட்டு பண்ண நண்டு மசாலா. நண்டுக்குள்ள மசாலாலாம் ஊறி இருக்கும், அதை அப்படியே நல்லா பிழிஞ்சு விட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ பண்ணலாமா? மல்லி, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அது கூடவே கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சு எடுத்துப்போம். ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எண்ணெயில சோம்பு அண்ட் கண்டிப்பா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. கூட பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, அரைச்சி வச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட கிளீன் பண்ணி வச்சிருக்க நண்டு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்கா தொக்கு மாதிரி வரும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்க கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நெய், மிளகுத்தூள், கொத்தமல்லி போட்டுட்டிங்கன்னா ஒரு காரசாரமான நண்டு மசாலா ரெடி. அண்ட் இந்த டிஷ்க்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.